உம்பர்தரு தேனுமணி கசிவாகி ஒன்கடலில் தேனமுதத் துணர்வூறி இன்பரசத்தே பருகி பலகாலும் எந்தன் உயிர்க்கு ஆதரவுற்று அருள்வோனே. தம்பிதனக்காகவனத் தனைவோனே தந்தை வலத்தால் அருள்கை கணியோனே. அன்பர் தமக்கு ஆனநிலை பொருளோனே ஐந்து கரத்து ஆணைமுகப் பெருமாளே. பிறந்து சிறந்த எத்தனையோ மொழிகளுக்கு மத்தியில் சிறந்தே பிறந்த செம்மொழியாம் தமிழ் அன்னையை வணங்கி அந்த தமிழ் அன்னையின் மூத்த மகள் அவ்வை பிராட்டி என்று சொன்னால் அது மிகையாகாது என்பதால் அடியேன் இன்றைய தினம் அவ்வையும் தமிழும் என்பது பற்றி பேச மேற்கோள் காண்கின்றேன். உலகத்திலேயே எளிமையான தெய்வம் யார் என்று கேட்டால் அது கணபதி தான். அதில் எந்தவித சந்தேகமும் கிடையாது. நாம் எந்த இடத்தில் இருந்து அழைக்கிறோமோ அங்கு வருவார். நாம் எந்த இடத்தை அடைய விரும்புகிறோமோ அங்கு அழைத்து செல்வார். உதாரணமாக அவ்வை பிராட்டி ஒரு நாள் பூஜை செய்கிறார், கணபதி பூஜை. பாலும் தெளிதேனும் பாகும் பருப்பமினாலும் கலந்துனக்கு நான் தருவேன் கோலம் செய்துங்க கரிமுகத்து தூமணியே நீ எனக்கு சங்கத்தமிழ் முன்றும் தா. கணபதி வந்துட்டார். பாட்டி, ஏன் இவ்வளவு அவசரம்? ஒன்றுமில்லையப்பா, சுந்தரமூர்த்தி நாயனாரும் சேரமான் பெருமாறும் திரு கைலாயம் போகிறாங்க. அவர்களை பின்தொடர்ந்தே சென்றேன் என்றால் நானும் கைலையை தரிசித்து விடுவேன் என்று அவ்வை சொல்கிறார். ஒன்றும் கவலை வேண்டாம், உங்களை நான் அழைத்து செல்கிறேன் கைலாயம். கணபதியே வாக்கு கொடுத்ததுக்கு அப்புறம் என்ன கவலை? வாக்குண்டாம் நல்ல மனமுண்டாம் மாமலரால் நோக்குண்டாம் மேனி நொடங்காது பூக்கொண்டு துப்பார் திருமேனி தும்பிக்கையான் பாதம் தப்பாமல் சார்வார் தமக்கு. கணபதியே வாக்கு கொடுத்துட்டார். எதற்காக பயப்படணும்? சீதக்கலப செந்தாமரைப்பும் பாதச்சிலம்பும் பல இசை பாட பொன்னரை ஞானும் பூந்துகிலாடையும் வண்ண மருங்கில் வளர்ந்தழகரிப்ப என்று தொடங்கக்கூடிய விநாயகர் அகவலை அருளி செய்தார் ஔவையார். கணபதி தன்னுடைய தும்பிக்கையால் அப்படியே சுழட்டி ஔவையை பாங்காக கொண்டு கைலைக்கு சேர்த்தார். கைலாய தரிசனம் சுந்தரமூர்த்தி நாயனாருக்கு முன்பாகவே அவ்வை பிராட்டிக்கு கிடைத்து விட்டது. நாம் எங்கே இருந்து அழைத்தாலும் வருவார். எந்த உயரத்தை விரும்பினாலும் அதை அடைய வைப்பார். இதற்கு இது ஒரு உதாரணம். நாம் ஆற்று மணலில் நின்று பிடித்தாலும் வருவார், மாட்டு சாணத்தில் பிடித்தாலும் வருவார், வீட்டு மஞ்சளில் பிடித்தாலும் வருவார், சந்தனத்தில் பிடித்தாலும் வருவார், மனதால் நினைத்தாலும் வருவார். எளிமையான தெய்வம் உலகத்தில் ஒன்று உண்டு என்றால் அது கணபதியை தவிர வேறு யாரும் கிடையாது. ஒரு சமயம் அவ்வை பிராட்டி சோழ தேசத்தில் அம்பர் என்ற ஊர் வழியாக நடந்து வருகிறார். வயோதிகம், உடல் அயற்சி, பசி எல்லாம் சேர்ந்து கொள்கிறது. ஒரு வீட்டு திண்ணையில் ஓய்வெடுக்கலாம் என்று அமர்கிறார். அது அரண்மனையில் நடனமாடுகின்ற நடனமணியாகிய சிலம்பி என்பவளது வீடு. சாப்பாட்டு நேரம். யாராவது பசித்திருக்கிறார்களா என்று சிலம்பி வெளியே வந்து பார்க்கிறார். அவள் வீட்டு திண்ணையில் ஒரு பாட்டி. அம்மா, நீங்கள் யார், எங்கேருந்து வர்றீங்க என்று விசாரிக்கிறார். என் பெயர் அவ்வை, நான் ஒரு பெண்பாற்புலவர் என்று அறிமுகம் செய்து கொள்கிறார். சிலம்பிக்கு ஒரே மகிழ்ச்சி. அறிவில் சிறந்த ஔவையார் என்னுடைய வீட்டு திண்ணையிலா என்று அன்போடு அவரை வரவேற்று உபசரித்து வீட்டிற்கு உள்ளே அழைத்து செல்கிறார். தான் முன்ன வைத்திருந்த கூழில் ஒரு பகுதியை அவ்வை பிராட்டிக்கு கொடுக்கிறாள். அதை வாங்கி அன்போடு பருகிய அவ்வை அவள் வீட்டு சுவற்றை பார்க்கிறார். ஒரு 2 வரி பாடல் இருக்கிறது. தண்ணீரும் காவிரியே, தார்வேந்தன் சோழனே, மண்ணாவதும் சோழ மண்டலமே. அதற்கு பிறகு பாட்டு இல்லை. இது என்னம்மா பாட்டு, 2 வரி எழுதியிருக்கேன், முடிவுறாமல் இருக்கிறதே என்று அவ்வை கேட்கிறார். அதற்கு சிலம்பி சொல்கிறார், எங்களுடைய சோழ தேசத்தில் கவி சக்கரவர்த்தி கம்பர் என்றொரு பெரும் புலவர் இருக்கிறார். அவர் என்னை பாட வேண்டும் என்று எனக்கு தாழாத ஆசை. ஆனால் அவரோ 1000 பொன் தந்தால் ஒரு பாட்டு தருவேன் என்று சொன்னார். என்னிடம் இருந்த பொற்காசுகளை எல்லாம் திரட்டி பார்த்தேன். ஒரு 500 பொன் தேறியது. இந்த வழியாக வந்த கம்பரிடம் கொடுத்தேன். அவர் இந்த 2 வரி பாடலை எழுதிவிட்டு மீதமும் பொன் தந்தால் பாடுவேன் என்று சென்று விட்டார் என்று கூறுகிறார். இதற்கு எதுக்குமா பொண்ணு, நானே பாடுறேன் என்று அவ்வை ஆரம்பிக்கிறார். உங்களுக்கு கொடுக்க என்னிடம் பொன்னில்லை தாயே என்று வருத்தப்படுகிறாள் சிலம்பி.
கவலைப்படாதே, தக்க சமயத்தில் என்னுடைய பசியை தீர்த்த இந்த கூழ் இருக்கிறதல்லவா, இது 1000 பொற்காசுகளுக்கு சமம் என்று சொல்லிவிட்டு அவ்வை எழுதுகிறார். அங்கே இருந்தது தண்ணீரும் காவிரியே, தார்வேந்தன் சோழனே, மன்னாவதும் சோழ மண்டலமே. அதற்கு பிறகு அவ்வை எழுதுகிறார், பெண்ணாவாள் அம்பற்சிலம்பி அரவிந்தத்தாளனியும் செம்பொற்சிலம்பே சிலம்பு என்று எழுதுகிறார். அதாவது தண்ணீரில் சிறந்தது காவிரி, நாட்டை ஆளக்கூடிய ராஜாக்கள் சிறந்தவன் சோழன், பொன் விளையக்கூடிய பூமி எது என்று கேட்டால் அது சோழ மண்டலம். அது மாதிரி இந்த சோழ தேசத்திலேயே சிறந்த பெண் நீதான், உன்னுடைய தாமரை போன்ற பாதங்களில் அணியக்கூடிய சிலம்பு ஒன்றுதான் செம்மையான பொற்சிலம்பு என்று அவளை வாழ்த்தி பாடுவதாக இந்த பாடல் அமைகிறது. அப்புறம் என்ன, ஔவையாரால் பாடல் பெற்றுவிட்டால் சோழ தேசம் முழுக்க பிரபலமடைந்து வருகிறாள் சிலம்பி. எங்கு பார்த்தாலும் சிலம்பி சிலம்பி சிலம்பி. இந்த செய்தி கம்பருடைய காதுகளுக்கு எட்டுகிறது. சிலம்பியா, நான் தானே 500 பொற்காசுகள் வாங்கி கொண்டு 2 வரி பாட்டு எழுதினேன் என்று யோசிக்கிறார். கூட இருந்தவர்கள் சொல்கிறார்கள், ஆமாம் நீங்கள் தான் எழுதினீர்கள், ஔவையார் வந்தார், ஒரு சொம்பு கூளை குடித்துவிட்டு பாடலை எழுதி கொடுத்து விட்டார் என்று சொல்கிறார்கள். அன்றிலிருந்து அவ்வை மீது சரியான கோபத்தில் இருக்கிறார். அவரை எப்படியாவது புலமையால் வென்றுவிட வேண்டும் என்று காத்து கொண்டிருக்கிறார் கம்பர். அதே சமயத்தில் குலோத்துங்க சோழனுடைய அரண்மனைக்கு வந்து சேர்கிறார் அவ்வை பிராட்டி. அவரை அன்போடு வரவேற்று வணங்கிய சோழன் ஔவையை பார்க்கிறான். அவருடைய தோளிலே ஏட்டுச்சுவடிகளையெல்லாம் கட்டி சேலையில் போட்டிருப்பார் ஒரு தோளிலே. அப்படி இன்னொரு தோளில் ஒரு சிறிய முடிச்சிருக்கிறது. இது என்ன அவையே ஒரு சிறிய முடிச்சு தொங்குகிறதே என்று கேட்கிறான். ஒன்றுமில்லை சோழா, வருகின்ற வழியில் 2 குறப்பெண்கள் சண்டையிட்டு கொண்டிருந்தார்கள். ஒருவனுக்கு 2 மனைவிகள். மூத்தவள் வைத்த பலாமரத்தை இளையவள் வெட்டிவிட்டாள். மூத்தவள் என்னிடம் வந்து கேட்டாள், அம்மா நீங்கள் ஆண்டவனுடைய அருள் பெற்றவர்கள், நீங்கள் பாடினால் பலா தலைக்கும் என்று கேட்டாள். நானும் பாடினேன், பலா தலைத்தது. அதற்கு கூடியாக திணையை அளந்து போட்டால் அதை சிறிய முடிச்சாக கட்டி தொங்க விட்டு கொண்டிருக்கிறேன் என்று சொல்லிவிட்டு ஒரு பாட்டு சொல்கிறாங்க. கூளை பழா தலைக்க பாட குறமகளும் முழக்குழக்கு திணை தந்தாள், சோழா கேள் உப்புக்கும் பாடி புலிக்கும் ஒரு கவிதை ஒப்பிக்கும் எந்தன் புலம் என்று பாடி முடிக்கிறார். அதாவது பொண்ணுக்கு பாடல் எழுதுகின்ற புலவன் இருக்கக்கூடிய உன்னுடைய நாட்டில் நான் உப்புக்கும் பாடுவேன், புலிக்கும் பாடுவேன், கூழுக்கும் பாடுவேன், திணைக்கும் பாடுவேன் என்று மன்னனிடம் மறைமுகமாக உணர்த்துகிறார். இதையெல்லாம் பார்த்து கொண்டே இந்த கம்பர் ஏற்கனவே கோபத்தில் இருக்கிறார். அங்கே உள்ள காட்சியை பார்க்கிறார் அவ்வை. மன்னனுக்கு சரியான நிகரான ஆசனத்தில் கம்பர் இருக்கிறார். அதற்கு கீழே 2-3 படிகள் கீழே இறங்கி ஒட்டக்கூத்தரும் புகழேந்தி புலவரும் இருக்கிறார்கள். ஒரு மன்னன் என்றால் எல்லோரையும் சமமாக நடத்த வேண்டும் என்று மன்னனுக்கு சொல்கிறார். உடனே கம்பருடைய ஆதரவாளர்கள் எழுகிறார்கள், கம்பர் விருத்தம் பாடுவதில் வல்லவர், ராமகாவியம் படைத்திருக்கிறார், எவ்வளவு பெரிய புலமைசாலி தெரியுமா என்று அடுக்குகிறார்கள். உடனே கம்பரை பார்த்து அவருடைய ஆதரவாளர்களை பார்த்து அவ்வை கேட்கிறாள், அப்படியா, கம்பர் மிகச்சிறந்த புலமைவாதி தான், அதில் எந்த சந்தேகமும் இல்லை. ஆனால் அவரை ஒரு வான்குருவியின் கூடு செய்ய சொல்லுங்களேன் பார்க்கலாம் என்கிறார். இந்த தூக்கணாங்குருவி இருக்குதுங்களே, அது கூடு கட்ட தயார் செய்கின்ற புல் இருக்குது பாருங்க, அதனுடைய மூலதனம் அழகு தான், அதனுடைய வாய் தான். அதை வச்சு பின்னி 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 ஒரு கூடு கட்டும். அந்தரத்தில் வாசல் அமைத்திருக்கும். காற்று மழை புயல் எந்த பாதிப்பும் அடையாத அந்த கூடு. ஒரு துளி மழை நீர் உள்ளே தங்காது, அத்தனை சிறப்பாக கட்டியிருக்கும். அந்தரத்தில் வாசல் வச்சதுனால அதனுடைய முட்டைகள் எல்லாம் கீழே விழுந்துடாதா, அதுக்கு பாதுகாப்பாக இருக்கிற மாதிரி கிண்ணம் மாதிரி ஒரு அமைப்பு. மற்ற பிராணிகளால் எந்த தொந்தரவும் வந்துவிடக்கூடாது என்பதற்காக உள்ளே வேறு பிராணிகள் சென்று பார்த்தால் ஏமாந்து போய் திரும்பி வருவது மாதிரியான அமைப்பு. குருவி வந்தால் மட்டும் நேரடியாக உள்ளே செல்லக்கூடிய அமைப்பு. அது மட்டுமில்லை, இந்த ஆண் குருவிகளுக்கு ஊஞ்சல் மாதிரி ஒரு சிறிய வகையான கூடு இருக்கும். அந்த கூடு எப்படி இருக்கும்னா, வடக்கு பக்கமாக பார்த்து கட்டியிருந்தால் அந்த வருஷம் தென்மேற்கு பருவமழை அதிகம், தெற்கு புறமாக கட்டியிருந்தால் வடகிழக்கு பருவமழை அதிகமாக இருக்கும் என்று உழவர்கள் அதை பார்த்து பயிர் செய்து இருக்கிறார்கள் என்றால் அது எத்தனை சிறப்பு வாய்ந்த குருவி. அது மாதிரியான கூடு செய்ய முடியுமா என்று கேட்கிறார். அது மட்டுமில்லை, வல்லரக்கு தொல்கரையான், கரையாம்பூச்சி இருக்குதுங்களே, கையில் எடுத்தால் நசிஞ்சு போயிடும்.
அதனுடைய வாயிலிருந்து வரக்கூடிய உமிழ்நீரை வைத்து மண்ணை சலித்து ஒரு புத்து கட்டும். அதை பிளந்து பார்த்தா ஒவ்வொரு கரையானுக்கும் ஒவ்வொரு தனித்தனி அடுக்குமாடி குடியிருப்பு, சகல வசதிகளுடன் வாழும். முதலில் அடுக்குமாடி குடியிருப்பு கட்டிய உயிரினம் கரையான் பூச்சி தான். அது மாதிரியான அமைப்பை உங்களால் செய்ய முடியுமா என்று கேட்கிறார். அது மட்டுமில்லை, தேன் உலகத்திற்கு சேமிப்பை கற்றுக் கொடுத்த உயிரினம் எது என்றால் அது முதலில் கற்றுத்தந்தது தேனி தான். அது மட்டும் இல்லை, ஒரு திரவ பொருளை அந்தரத்தில் நிலைநிறுத்தி வைத்திருக்க முடியும் என்று காட்டிய உயிரினம் தேனி. நம்மால் ஒரு சொட்டு தண்ணியை ஒரு நிமிஷம் அந்தரத்தில் நிலைநிறுத்தி வைக்க முடியுமா? ஒரு சிறிய பூச்சி செய்கிறது, அப்போ அது உயர்ந்தது தானே. அடுத்து கேட்கிறார், சிலந்தி இருக்கிறதே, வாயிலிருந்து பிசின் மாதிரி ஒரு நூல் வரும், அதை வச்சு சிலந்தி வலை பின்னும். அப்படியே ஸ்டார் மாதிரி நட்சத்திர வடிவில் சிலந்தி வலையை பின்னிட்டு எல்லா உயிரும் உணவை தேடி போகும். ஆனால் சிலந்தி வலையில் அதற்கு தேவையான உணவு வந்து விழும், சாப்பிட்டு சௌக்கியமாக இருக்கும். இது மாதிரி அந்த வலையில் சிலந்தி மாட்டாது. எத்தனை சிறப்பு வாய்ந்த உயிரினம்! இதுபோல உங்களால் கூடு கட்ட முடியுமா, வலை செய்ய முடியுமா என்று கேட்கிறார். வான்குருவியின் கூடு வல்லரக்கு தொல்கரையான் தேன் சிலம்பி யாவர்க்கும் செய்தறிதால் யாம் பெரிதும் வல்லோமே என்று வலிமை சொல்ல வேண்டாங்கான். எல்லாருக்கும் ஒவ்வொன்று எளிது, அவரவர் திறமைகளில் அவரவர் உயர்ந்தவர். புகழேந்தி புலவர் வெண்பா பாடுவதில் வல்லவர், ஒட்டக்கூத்தர் உலா பாடுவதில் வல்லவர், கம்பர் விருத்தம் பாடுவதில் மிக மிக கெட்டிக்காரர். அதில் எந்த சந்தேகமும் கிடையாது. ஆனால் அவரவர் திறமைகளில் அவரவர் உயர்ந்தவர் என்று மன்னனுக்கு அறிவுரை செய்கிறார். பார்த்து கொண்டிருந்த கம்பரை எப்படியாவது வென்றுவிட வேண்டும் என்ற எண்ணத்தில் இருக்கிறார் இல்லையா. ஒரு பாட்டு சொல்கிறார், விளக்கம் சொல்லுங்க. அந்த பாட்டு என்னன்னா, ஒரு 2 வார்த்தை பாட்டு. ஒற்றை காலடி நாலிலை பந்தலடி. இதை கேட்கும்போது நமக்கு என்ன தோணுது? ஔவையை டி போட்டு பேசிட்டார். அமைதியாக கேட்டுக்கொண்டிருந்த ஔவை உடனடியாக பதில் சொல்கிறார். 8 லட்சணமே யமனேரும் பரியே, மட்டில் பெரியம்மை வாகனமே, முட்டமேல் கூரையில்லாத வீடே, குலராமன் தூதுவனே ஆரையடா சொன்னாயடா என்று பதிலளிக்கிறார். அதாவது நம்முடைய எதிரில் இருப்பவர் எந்த தொனியில் கேள்வி கேட்கிறாரோ அதே தொனியில் பதிலளிக்க வேண்டும் என்று நமக்கெல்லாம் உணர்த்துகிறார். அதனுடைய பாடலுடைய அர்த்தம் என்னன்னு பாருங்க. தமிழில் ஒவ்வொரு எண்ணுக்கும் ஒரு எழுத்து உண்டு. பழைய எண் சுவடி வாய்ப்பாடு படித்த எல்லாருக்கும் தெரியும். 1க்கு க, 2க்கு உ, 3க்கு ரு. அது மாதிரி 8 என்ற எண்ணுக்குரிய எழுத்து அ, 1 அரை கால் என்ற எண்ணுக்குரிய எழுத்து ப. இப்போ சேர்த்து படிக்கணும். அவலட்சணமே யமனேரும் பரியே எருமை மாடே, மட்டில் பெரியம்மை வாகனமே, மூத்த தேவின்னு பேர். அவள் தூக்கத்தின் கடவுள். அவளை இன்று மூதேவி என்று அழைக்கிறோம். அவளுடைய வாகனம் இது கழுதையேன்னு திட்டுறார். அடுத்தது பெரியம்மை வாகனம் கழுதை. அப்போ சின்னம்மை யாரு? மகாலட்சுமி. மகாலட்சுமியின் வாகனம் என்ன தெரியுமா? ஆந்தை. மகாலட்சுமிக்கு வாகனமாக இருப்பது ஆந்தை. ஏன் ஆந்தையை மகாலட்சுமி வாகனமாக வைத்திருக்கிறார் தெரியுமா? ஆந்தைக்கு ஒரு சிறப்பு குணம் உண்டு. தன்னுடைய கழுத்தை திருப்பி முதுகை முழுவதுமாக பார்க்கக்கூடிய ஒரு பறவை. ஏன் இதை மகாலட்சுமி வாகனமாக வைத்திருக்கிறாள் என்றால், பெரும் நிதிபதிகள், செல்வந்தர்கள் தங்களிடம் இருக்கக்கூடிய செல்வத்தை தொடர்ந்து பாதுகாக்க தம்முடைய பார்வையை நாலாபுரமும் செலுத்த வேண்டும் என்பதற்காக மகாலட்சுமிக்கு ஆந்தை வாகனம். இங்கே பெரியம்மை வாகனமேன்னு திட்டார், எருமை கழுதையேன்னு திட்டார். அடுத்தது முட்டமேல் கூரையில்லா வீடே. கூரையில்லாத வீட்டுக்கு பேர் குட்டிச்சுவர், குட்டிச்சுவரேன்னு திட்டார். அடுத்தது குலராமன் தூதுவனே, ராமனுடைய தூதுவன் ஹனுமன் குரங்கேன்னு திட்டார். அடுத்தது தான் இந்த பாடலுக்குரிய விடையை சொல்கிறார். ஆரையடா. ஆரைக்கீரைன்னு ஒன்று உண்டு. நடுவில் ஒரு தண்டு, மேலே 4 இலை, இப்படி பந்தல் மாதிரி இருக்கும். நீ ஆரையை சொன்னாயடா. டீக்கு டா போட்டாச்சு. கம்பருடைய நிலைமையை கொஞ்சம் நினைத்து பாருங்க. எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பார். 2 வரி 2 வார்த்தை கேட்டுட்டு எத்தனை வார்த்தையை வாங்கி கட்டிக்கிட்டார் பார்த்தீங்களா? இதிலிருந்து என்ன தெரிகிறது?
சங்க காலத்தில் இருந்தே பெண்களிடம் வாயை கொடுத்து தப்பித்து வந்த ஆண்கள் இருந்ததாக சரித்திரமே இல்லை. உண்மைதானே? குடும்பத்தில் ஒரு கணவன் மனைவிக்குள்ளே வாக்குவாதம் வந்தால் கணவர் கேட்பார், இப்போ கடைசியாக என்ன சொல்கிற? அந்த அம்மா சொல்லும், யோ இன்னும் ஆரம்பிக்கவே இல்லை. அது மட்டுமா, 2020 வருஷம் பிப்ரவரி மாதம் 30 மத்தியானம் 2 மணிக்கு நீங்கள் என்ன சொன்னீங்க? நம்ம ஆளுக்கு நேற்று என்ன சொன்னோம்னே தெரியாது. இது தாங்க ஆண்களுடைய நிலைமை. ஆண்களுக்கு சண்டை போடவே தெரியாது. பெண்கள் இயல்பாகவே ஞானம் நிரம்ப பெற்றவர்கள். பெண்ணுக்கு ஞானத்தை வைத்தான் புவி பேணி வளர்த்திடும் ஈசன் என்பான் பாரதி. பெண்களுக்கு இயல்பாகவே ஞானம் உள்ளவர்கள். அவர்களை போற்றினால் நாமும் வளர்வோம். வாயை கொடுத்தா தப்பிக்கவே முடியாது. இதற்கு கம்பரே சாட்சி. அடுத்து அவ்வை பிராட்டி நமக்கெல்லாம் என்ன சொல்லி இருக்கிறாள்? தொடக்க கல்வி முதல் ஆராய்ச்சி படிப்பு வரை கட்டாய பாடமாக இருக்க வேண்டியது ஆத்திச்சூடி. அதில் உள்ள வார்த்தையை கவனியுங்கள். அறம் செய் என்றோ செய்ய வேண்டும் என்றோ சொல்லவில்லை. அறம் செய்ய விரும்பு. நீ விரும்பினால் அது எண்ணமாகும், எண்ணம் செயலாகும். அறம் செய்வது புண்ணியத்தை சேர்க்க வேண்டும் என்பதற்காகவோ புகழை சேர்க்க வேண்டும் என்பதற்காகவோ இருக்கக்கூடாது. அது நம் விருப்பத்திற்கானதாக இருக்க வேண்டும் என்று அவ்வை சொல்கிறார். 6வது சினம். பிபி அதிகமாகிடுச்சு, டாக்டர்கிட்ட போய் பார்க்குறோம். ரொம்ப கோபப்படாதீங்க, கோபம் உடல் நலத்தை கெடுத்துடும்னு டாக்டர் எல்லா டாக்டருமே சொல்லுவார் இல்லைங்களா? கோபம் உறவை அழிச்சிடும், நட்பை அழிச்சிடும், நல்ல உறவை எல்லாத்தையும் அழிக்கக்கூடியது கோபம். கோபம் விட்டால் கோபத்தில் எடுக்கக்கூடிய முடிவு சரியானதாக இருக்காது. கோபத்தில் செய்யக்கூடிய செயல் நன்றாக முடியாது. இன்னொரு பாடலில் கோபம் எத்தனை வகைப்படும், இந்த சினம் எத்தனை வகைப்படும் என்று அவ்வை சொல்லியிருக்கிறார். கற்பிளவோடொப்பர் கயவர் கடுஞ்சினத்து பொற்பிளவோடொப்பாரும் போல்வாரே விற்பிழித்து நீர்கிழிய செற்றவடு போல மாறுமே சீரொழுகு சான்றோர் சினம் என்கிறார். அதாவது கயவர்கள் 2 பேருக்குள்ள சினம் அதன் மூலம் பிரிவு வந்துட்டா அந்த பிரிவு கற்பிளவு போன்றது. கல்லை பிளந்தால் மறுபடியும் ஒட்ட வைக்கவே முடியாது. பொற்பிளவுன்னு ஒன்று சொல்கிறார். அதாவது சொந்த பந்தங்களுக்குள் ஏற்படுகின்ற சினம், அதன் மூலம் வருகின்ற பிரிவு. நான் செத்தாலும் உன் வீட்டு வாசப்படியை மிதிக்க மாட்டேன்னு பேசியிருப்பார். செத்ததுக்கப்புறம் மிதிக்க முடியுமா? கோபத்தில் வருகின்ற வார்த்தைகள் நடக்காதவற்றை நினைக்க தோன்றும். செத்தாலும் உன் வீட்டு வாசப்படியை மிதிக்க மாட்டேன்னு சொல்லுவார். ஆனால் அவர் வீட்டு மகனுக்கோ திருமணம் நடந்தால் 2 குடும்பமும் ஒன்று சேர்ந்து விடுவார்கள். இது பொன்னை ஊதி பற்ற வைத்து ஒட்ட வைத்து விடலாம். சொந்த பந்தங்களுக்குள் ஏற்படுகின்ற சினத்தால் ஏற்படுகின்ற பிரிவு பொற்பிளவு போன்றது என்று அவ்வை சொல்கிறார். இன்னொரு பிளவு விற்பிடித்து நீர்கிழிய செற்ற வடுபோல மாறுமே சீரொழுகு சான்றோர் சினம். அதாவது வில்லிலே அம்பை பூட்டி தண்ணீரில் ஓங்கி விட்டால் அந்த அம்பு தண்ணீரை கிழித்து கொண்டு உள்ளே இறங்கும். அப்படி இறங்கும் போது மேலே கிழிப்பட்ட தண்ணீர் உடனே சேர்ந்து விடும். அது மாதிரியானது அறிவில் சிறந்த பெரியவர்களுடைய சினம் என்று அவ்வை சொல்கிறார். இயல்வது கரவேல் என்கிறார். முடிந்ததை கொடு, வைத்து கொண்டு மறைக்காதே என்று அவ்வை சொல்கிறார். ஒரு பெரிய பணக்காரராக இருப்பார், செல்வந்தராக இருப்பார். அவர்கிட்ட நன்கொடை கேட்டு போகலாம், ஒரு நல்ல காரியத்துக்கு போய் நிற்பாங்க. நானே கஷ்டத்தில் இருக்கேன்னு சொல்லுவார். அவர்களை பார்த்து அவ்வை சொல்கிறாள், கரவேல் மறைக்காதே என்று அவ்வை சொல்கிறார். ஈவது விளக்கேல் என்கிறாள். உன்னால் கொடுக்க முடியவில்லை என்றாலும் பரவாயில்லை, கொடுப்பவனை தடுக்காதே. ஈவது விளக்கேல் என்கிறாள். உடையது விளம்பேல். நான் யார் தெரியுமா? எவ்வளோ படிச்சிருக்கிறேன் தெரியுமா? எந்தெந்த நாட்டுக்கெல்லாம் போயிட்டுருக்கேன் வந்திருக்கேன் தெரியுமா? உன்னுடைய பெருமைகளை எல்லாம் சொல்லாதே. நீ யார் என்பதை உலகத்தவர் மற்றவர் சொல்ல வேண்டும் என்று அவ்வை சொல்கிறார். ஊக்கமது கைவிடேல். துன்பம் வரும், கஷ்டம் வரும், சோதனை வரும், வேதனை வரும், எல்லாத்தையும் கடந்து ஊக்கத்துடன் எவன் ஒருவன் உழைக்கிறானோ அவனே வாழ்க்கையின் மேன்மையான நிலைமைக்கு வருவான் என்று அவ்வை சொல்கிறார். ஊக்கமும் ஆக்கமும் யாரிடத்தில் இருக்கிறதோ அவர்களிடத்தில் இறைவன் தோழமை செய்து கொள்வான் என்று அவ்வை சொல்கிறார். என் எழுத்து இகழேல். எண்ணையும் எழுத்தையும்
அடிப்படையாக கொண்டதுதான் விஞ்ஞானமும் இலக்கியமும். விஞ்ஞானத்திலும் இலக்கியத்திலும் ஒரு நாடு சிறந்து விளங்குமேயானால் அது உலக அரங்கில் மிகப்பெரிய நிலையை அடையும் என்பதில் எந்தவித சந்தேகமும் வேண்டாம். அதனால் ஒருபோதும் எண்ணையும் எழுத்தையும் பழித்து பேசக்கூடாது என்று அவ்வை சொல்கிறார். ஏற்பது இகழ்ச்சி என்கிறார். அதாவது அறம் செய்ய விரும்பு என்று சொன்ன அவ்வை இங்கே ஏற்பது இகழ்ச்சி என்கிறார். வாழ வழியற்றவனை பார்த்து ஏற்பது இகழ்ச்சி என்று சொல்லவில்லை. பெரும் செல்வந்தராக இருப்பார், அடுக்குமாடி குடியிருப்பு கட்டி வாடகைக்கு விட்டிருப்பார், 100 பசுமாடு வச்சு பண்ணை தோட்டத்தில் குடியிருப்பார், இலவச ஆடு திட்டத்துக்கு பதிவு பண்ணுவார், முதியோர் உதவித்தொகை எங்கே மாதம் மாதம் கிடைக்குமான்னு ட்ரை பண்ணிக்கிட்டே இருப்பார். அப்படிப்பட்டவர்களை பார்த்து சொல்கிறார், ஒரு ஏழைக்கு இல்லாத நிலையில் இருப்பவனுக்கு பயன்படக்கூடிய உதவியை நல்ல நிலைமையில் இருப்பவன் எதிர்பார்க்கக்கூடாது என்று அவ்வை சொல்கிறார். ஐயம் இட்டு உண் என்கிறார். வாழ்வியல் அறங்களில் ஒன்றாக நம்முடைய தமிழ் பெண்கள் கடைபிடித்து வந்த ஒரு வழக்கத்தை அவ்வை சொல்கிறார். ஐயமிட்டு உண். புதிதாக சமைத்த உணவை பசித்து வருகிற ஒருவனுக்கு முதலில் போட்டு பிறகு தான் உண்பது. பழையதை போடக்கூடாது. கடந்த 20-30 ஆண்டுகளுக்கு முன்னரெல்லாம் பிச்சைக்காரர்கள் எல்லா வீட்டுக்கும் வருவாங்க சாப்பாடு வாங்கி சாப்பிட்றது. இப்போ எந்த பிச்சைக்காரனாவது வர்றானா? ஏன்? அப்போ உணவெல்லாம் மீதியே ஆகிறது இல்லையா? ஆகுது. எல்லாம் என்ன ஆகுது? என்றைக்கு பிரிட்ஜு எல்லோராலும் வாங்கக்கூடிய பொருளாக மாறியதோ அன்றிலிருந்து எந்த பிச்சைக்காரனுக்கும் சாப்பாடு போடுறதே கிடையாது. அப்படி அந்த ஃப்ரிட்ஜுக்குள்ளே என்னையா இருக்குது? எல்லாருடைய ஃப்ரிட்ஜையும் திறந்து பாருங்க, கட்டாயம் சங்க காலத்து சாம்பார் இருக்கும், புறநானூறு காலத்து புளிக்குழம்பு இருக்கும், ராஜா காலத்து ரசம் கண்டிப்பாக இருக்கும், என்னைக்கு வச்சோம்னே தெரியாது ஒரு சட்னி இருக்கும். ஒரு மருமகன் தீபாவளிக்கு மாமியார் வீட்டுக்கு வந்திருக்கார். நல்ல தட்டப்புடலான விருந்து. அடுத்த நாள் சுட சுட சாதம் சமையல் செய்து ஒரு புளிக்குழம்ப மாமியார் ஊற்றுறாங்க. சாப்பிட்ட மருமகன் சொல்கிறார், அத்தை ஆடி 18க்கு வந்திருந்தோம்ல, நல்ல விருந்தத்தை, அடுத்த நாள் ஒரு அப்பளம் போட்டு புளிக்குழம்பு வச்சிங்களே, டேஸ்ட் அருமை, அதே மாதிரி இருக்குன்னாராம். அந்த மாமியார் சொல்கிறாங்க, மாப்பிள்ளை அதே தான், ஒத்த மனுஷி 200 சீரியல் பார்ப்பனா, டெய்லி புளிக்குழம்பு வைப்பனா, இன்றைக்கி நிலைமையெல்லாம் இப்படி இருக்குது. பழையதை பசித்து வருவனுக்கு போடுவது ஐயமிட்டு உண் என்பது ஆகாது. புதிதாக சமைத்த ஒரு உணவை சுட சுட ஒருவனுக்கு பசித்து வருகிறவனுக்கு போட்டு அதன் பின் உண்பது என்பதைத்தான் ஐயமிட்டு உண் என்று அவ்வை சொல்கிறார். சங்க காலத்திலிருந்தே இது தொடர்ந்து வந்திருக்கிறது என்பதற்கு ஒரு உதாரணம். எல்லோரும் சிலப்பதிகாரத்தை பேசுபவர்கள் கண்ணகி கோவலன் திருமணம், மாதவியுடன் சென்று விட்டான், பொருளை எல்லாம் தொலைத்து விட்டான், மீண்டும் வந்தான், சிலம்பை எடுத்து இந்த அம்மா கொடுத்தா வியாபாரம் செய்து பிழைத்து கொள்ளலாம் என்று மதுரைக்கு போனார்கள். ஒரு குழப்பத்தால் கொன்று விட்டார்கள். மன்னனிடம் நீதி கேட்டால் மதுரையை எரித்தால், இதைத்தான் சொல்லுவாங்க. ஆனால் ஒரு நுட்பமான இடம் வருங்க. பெரும் செல்வத்தையெல்லாம் தொலைச்சுட்டு கண்ணகிட்ட வர்றான். வந்து பார்த்த உடனே சொல்கிறான், கண்ணகி எல்லா செல்வத்தையும் தொலைச்சிட்டம்மா, கவலைப்படாதீங்க, சிலம்பு இருக்கு, விற்று வியாபாரம் செய்யுங்கன்னு கொடுக்குறா. கூட்டிகிட்டு மதுரைக்கு போகிறார். கூடவே கவுந்தியடிகள் வர்றாங்க வழிகாட்டியா. அப்போது கண்ணகியை பார்த்து கோவலன் கேட்குறான், கண்ணகி நான் இல்லாத இந்த 12 ஆண்டுகளில் நீ ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பில்ல, எப்படி? ஆணாதிக்கத்தின் உச்சமான கேள்வி. பொறுமையாக எங்கள் அம்மா கண்ணகி பதில் சொல்கிறா, வருத்தப்பட்டேன், கஷ்டப்பட்டேன், நீ இல்லைன்னு இல்லை ராஜா, ஆண்கள் இல்லாமல் பெண்கள் மட்டுமே தனித்திருக்கின்ற வீட்டில் எந்த பிச்சைக்காரனும் பிச்சை கேட்டு வரவில்லை. எந்த பெரியவர்களுக்கும் உறவினர்களுக்கும் என்னால் விருந்து சமைத்து போட முடியவில்லை. அதை எண்ணி எண்ணி வருத்தப்பட்டேனடா கோவலா என்று கண்ணகி சொன்னதாக சிலப்பதிகாரத்தில் வரும்.
இதிலிருந்து என்ன தெரிகிறது? ஐயமிட்டு அதன் பின் உண்பது என்பதை தன்னுடைய வாழ்வியல் நெறியாக தமிழ் பெண்கள் பின்பற்றி வந்திருக்கிறார்கள் என்பது புலனாகிறது. அடுத்தது, ஒப்புரவு ஒழுகு. நமக்கு தெரிந்த நல்ல விஷயங்களை சமுதாயத்துடன் பகிர்ந்து வாழ வேண்டும். சமுதாயத்தில் இருக்கும் நல்ல நல்ல விஷயங்களை எடுத்துக்கொண்டு நம்முடைய வாழ்வை சிறப்பானதாக ஆக்கிக் கொள்ள வேண்டும். ஓதுவது ஒளியேல் என்கிறார். படிக்கிறது என்றது பள்ளிக்கூடத்திலும் கல்லூரிகளும் கற்கக்கூடியது மட்டுமே படிப்பு ஆகாது. சாகிற வரை புதிய புதிய விஷயங்களை, நல்ல நல்ல விஷயங்களை தெரிந்து கொண்டே இருக்க வேண்டும். சாகும் வரை படிக்கலாம். ஓதுவதை ஒருபோதும் நிறுத்தக்கூடாது என்பதை அவ்வை சொல்கிறார். அடுத்ததாக, ஒரு பெரும் சபை. எல்லோரும் சரமாரியாக அவ்வையிடம் கேள்வி கேட்கிறார்கள். ஒருவர் கேட்கிறார், நண்பனை எங்கே புகழ வேண்டும்? அவை பணிவோடு சொல்கிறார், நேசனை காணாவிடத்தே நெஞ்சாரவே துதித்தல். நண்பனை அவன் இல்லாத நேரம் அவனை புகழ வேண்டும். நண்பனை பக்கத்திலே வச்சுக்கிட்டு, இவன் என் நண்பன், நான் என்ன சொன்னாலும் செய்வான், நான் என்ன கேட்டாலும் செய்வான் சொன்னால் அவனால் ஏதோ காரியம் ஆக வேண்டியிருக்குன்னு அர்த்தம். நண்பனை அவன் இல்லாத நேரத்தில் புகழ வேண்டும். இன்னொருத்தர் கேட்கிறார், வாத்தியார ஆசானை எவ்விடத்தும் அவ்வாறே. பாடம் சொல்லி கொடுத்த வாத்தியார, குருவை எங்கே பார்த்தாலும் அவரை வணங்கிவிட வேண்டும். குரு புகழுக்கெல்லாம் மயங்குகிறவர் கிடையாது, எங்கே பார்த்தாலும் அவரை வணங்க வேண்டும் என்று அவை சொல்கிறார். அடுத்தது, இன்னொருத்தர் புதுசாக கல்யாணமாயிருப்பார் போல, மனைவியை வாசமனையாலை பஞ்சனையில், மனைவியை படுக்கை அறையில் மட்டுமே புகழ வேண்டும் என்று அவ்வை சொல்கிறார். நல்ல உதாரணத்துக்கு, ஒரு 4-5 நண்பர்கள் இருக்கிற இடத்துல போய் ஒருத்தன், என்னுடைய மனைவியின் கண்கள் திராட்சைப்பழம் மாதிரி இருக்கும், அவருடைய மூக்கு குடைமிளகாய் மாதிரி, அவருடைய மூக்கு ஸ்ட்ராபெரி மாதிரி இருக்கும், அவருடைய வாய் கோவைப்பழம் மாதிரி இருக்குன்னு சொன்னான்னா உடனே சொல்லுவான் பக்கத்தில் இருக்கவன், கன்னத்தை விட்டுட்டியே ஆப்பிள் பழம் மாதிரி இருக்குன்னு சொல்லுவான். அப்படி சொன்னால் வாழ்க்கை கெட்டு போய்விடும். அதனால் மனைவியை படுக்கை அறையில் மட்டுமே புகழ வேண்டும். அடுத்து இன்னொருத்தர் கேட்குறார், நம்முடைய குழந்தைகளை மைந்தர்தமை நெஞ்சில். நம்முடைய குழந்தைகள் என்பவர் நம்முடைய பிம்பம், நம்முடைய குணநலங்கள் அனைத்துமே நம்முடைய குழந்தைகளுக்கும் இருக்கும். நம்முடைய குழந்தைகளை நாமே புகழ்வது நம்மை நாமே புகழ்ந்து கொள்வதற்கு சமம். அவரை உள்ளேயும் புகழக்கூடாது, எல்லோரும் இருக்கக்கூடிய இடத்திலும் புகழக்கூடாது, அவர்கள் இல்லாத நேரத்திலும் புகழக்கூடாது, மனதில் புகழ வேண்டும். நான் ஒரு விஷயம் செஞ்சேன், அது எங்கள் அப்பாவுக்கு பிடிக்கல, அவர் ரொம்ப வருத்தப்படுறார். நான் இன்னொரு விஷயம் செஞ்சேன், அது எங்கள் அப்பாவுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது, அவர் முகம் பார்த்தா ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்காருன்னு முகக்குறிப்பாலேயே புரிந்து கொண்டு குழந்தைகள் செயல்பட வேண்டும். அடுத்தது இன்னொருத்தர் கேட்குறார், வேலைக்காரர்களை வினையாலை பணி முடிவில். ஒரு வேலைக்கு வர்றவர்களை அவர்கள் வேலை செய்து முடித்தவுடன் பாராட்ட வேண்டும். ஆரம்பத்திலேயே பாராட்டி விட்டோம் என்று சொன்னால் அவர்களுடைய வேலை சிறப்பானதாக இருக்காது. நேசனை காணாவிடத்தே நெஞ்சாரவே துதித்தல், ஆசானை எவ்விடத்தும் அவ்வாறே, வாச மனையாலை பஞ்சனையில் மைந்தர்தமை நெஞ்சில் வினையாலை பணி முடிவில் என்று அவ்வை சொல்கிறார். ஒருத்தன் அவ்வை கிட்ட வர்றான், பாட்டி நான் ரொம்ப ஏழ்மையில் இருக்கேன் பாட்டி, ரொம்ப கஷ்டப்படுறேன், ஏழையாக இருக்கேன், கோடீஸ்வரன் ஆகணும்னு எனக்கு ரொம்ப நாள் ஆசை, ஏதாவது கருங்காலி மாலை, செவன்சக்ரா பிரேஸ்லெட் இது மாதிரி கிடைக்குமா என்று கேட்கிறான். அவ்வை காலத்தில் அதெல்லாம் கிடையாது, அதையெல்லாம் சிபாரிசும் செய்ய மாட்டாள் அவ்வை. சொல்கிறாள், ரொம்ப ஏழையாக இருக்கியப்பா, கஷ்டப்படாத, ஒரு 4 விஷயம் உங்கள்கிட்ட இருக்கா, நீ தான் கோடீஸ்வரன் என்கிறார். அதாவது, மதியாதார் முற்றம் மதித்தொருகால் மிதியாமை கோடி பெறும் என்கிறார். உன்னை மதிக்காத இடத்திற்கு, உன்னை மதிக்காமல் இருப்பவர்கள் வீட்டுக்கு நீ செல்லாமல் இருக்கிறாயா, நீ தான் கோடீஸ்வரன். உன்னீர் என்று உபசரியார் தம்மனையில் உண்ணாமை கோடி பெறும் என்கிறார். அதாவது, அவர்களுடைய விஷயமாக தான் அவர்களை பார்க்க போயிருப்போம், சாப்பாட்டு நேரம் ஆகிருக்கும், அவருடைய வரவேற்பே சிலருடைய வரவேற்பு, வாங்க 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 வாங்க, நீங்களாம் நம்ம வீட்டில் சாப்பிடுவீங்களா, அப்படி தான் இருக்கும். அப்படிப்பட்டவர்களுடைய வீட்டில், அன்பில்லாதவர்கள் வீட்டில் மறந்தும் தண்ணி குடித்து விடாதே என்று அவை சொல்கிறார். அப்படி இருந்தால் நீ தான் கோடீஸ்வரன். கோடி கொடுத்தும் குடிப்பிறந்தார் தம்மோடு கூடுதல் கோடி வரும். நம்முடைய கலாச்சாரம், நம்முடைய பண்பாடு, நம்முடைய மொழி பேசுகிறவர்கள்
அவர்கள் நிறைந்த சமூகத்தில் வாழக்கூடிய அமைப்பை நாம் பெற்றிருக்கிறோமா? நாம் தான் கோடீஸ்வரன். அடுத்தது ஒன்று சொல்கிறார், கோடானு கோடி கொடுப்பினும் தன்னுடைய கோடாமை கோடி பெறும். சொன்ன சொல் மாறாம வாழ்ந்துட்டு வர்றியா, நீ தான் கோடிக்கு அதிபதி. வார்த்தை தவறாமல் வாழ்ந்து கொடுத்த வாக்கை காப்பாற்றி வார்த்தை தவறாமல் எவன் வாழ்கிறானோ அவனே கோடீஸ்வரன் என்கிறார். அப்புறம் இன்னும் ஒன்று சிறப்பாக சொல்வார், கற்பனப்படுவது சொற்றிரம்பாமை. கற்பு என்பது பெண்களுக்கு மட்டுமே உரியது என்றும், அது ஆண் பெண் ஒருவனுக்கு ஒருத்தி என்று வாழ்வது என்றோ அவ்வை சொல்லவில்லை. கற்பு எனப்படுவது மனிதர்களாக பிறந்த எல்லாருக்குமே பொது. சொன்ன சொல் மாறாமல் எவன் வாழ்கிறானோ அவன் கற்புடையவன், சொன்ன சொல் மாறிவிட்டால் அவன் கற்பிழந்தவன் என்று அவ்வை சொல்கிறார். அடுத்தபடியாக இந்த கல்யாணத்தில் வாழ்த்துறது மாதிரி ஒரு கொடுமையான விஷயம் பார்க்க முடியாது. வரிசையாக வருவாங்க, அச்சதையை தூவிட்டு நோய் நொடி இல்லாமல் சந்தோஷமாக வாழணும் என்று வாழ்த்துவார். அந்த இடத்துல நோயையும் நொடியையும் ஞாபகப்படுத்துவாங்க. இன்னும் சில பேர் வருவாங்க, அச்சதையை போடுவாங்க, துன்பம் துயரம் கஷ்டம் வேதனை எதுவும் படாமல் வாழ்க வளமுடன், இத்தனையும் பட்டுட்டு அவன் எப்படி வாழ்வான்? அவ்வை வருகிறாள். ஒரு மன்னனுடைய இளவரசனுக்கு திருமணம் நடக்கிறது. அவ்வை வந்து பொன்னரிசியை தூவி வாழ்த்துகிறார் பாருங்கள். 2 வார்த்தை, வரப்பு உயர. ஒன்றும் புரியவில்லை. விளக்கி கேட்கிறான் அரசன், மன்னா, வரப்புயர நீர் உயரும், நீர் உயர நெல் உயரும், நெல் உயர குடி உயரும், குடி உயர கோல் உயரும், கோல் உயர கோன் உயர்வாய் என்று வாழ்த்துகிறார். அதாவது நீராதாரம் பெருக்கி மக்களுடைய வாழ்வாதாரம் உயர்ந்தால் அந்த நாடு வளர்ச்சி பெறும் என்று அவ்வை வாழ்த்துகிறார். உதாரணத்துக்கு, நம்மை பிரிட்டிஷ்காரர்கள் ஆட்சி செய்தார்கள். அப்போது மதுரை மாவட்ட ஆட்சி தலைவராக கலெக்டராக வந்து சேர்ந்தார் கர்னல் பென்னிக்விக் அப்படிங்கிற புண்ணியவான். அங்கே இருக்கக்கூடிய நிலைமையை பார்த்தாரு. மழை இல்லை, பசி, பஞ்சம், பட்டினி, மக்கள் எல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. அப்போது பிரிட்டிஷ் ஆட்சியினுடைய கவர்மெண்ட்டு ஒரு ஆர்டர் போடுறாங்க, இங்கே ஒரு அணையை கட்டுமானங்கள் நடைபெற்று இருந்து கொண்டிருந்த போதே ஒரு பெரிய புயல் வந்து கட்டுமானங்கள் எல்லாம் அடித்து கொண்டு போய்விட்டது. திட்டம் கைவிடப்பட்டது, நீங்கள் போய் உங்கள் வேலையை பாருங்கன்னு சொல்லிட்டாங்க. ஆனாலும் பார்க்கிறார், இந்த மக்கள் படுகின்ற துன்பத்திற்கு ஒரு தீர்வு காண வேண்டும் என்று நினைத்த அவர் இங்கிலாந்துக்கு போகிறார். தன்னுடைய சொத்துக்களை எல்லாம் விற்கிறார், மனைவியினுடைய நகைகள் எல்லாம் விற்கிறார். அது மட்டும் இல்லைங்க, வீட்டில் இருந்த அத்தியாவசிய பொருள்களுடைய எல்லாவற்றையும் விற்றுவிட்டு பணமாக்கி இங்கே கொண்டு வந்து முல்லைப்பெரியாறு அணையை கட்டுகிறார். முல்லைப்பெரியாறுக்கான அணை கட்டி பயன்பாட்டுக்கு திறந்து விடுறார். 5 மாவட்ட மக்கள் சுபிக்ஷமாக வாழ்கிறாங்க. தன்னுடைய சுயசரிதையில் எழுதுகிறார், முல்லைப்பெரியாறு அணை பயன்பாட்டுக்கு வந்த பின் ஓராண்டுகளுக்கு பிறகு மதுரை, தேனி, மேலூர் மாவட்டத்தைச் சேர்ந்த வட்டாரத்தில் நடைபெறக்கூடிய குற்றங்களின் அளவு பாதிக்கும் அதிகமாக குறைந்து விட்டது என்று பதிவு செய்கிறார். நீரின்றி அமையாது இவ்வுலகு, யார் யாருக்கும் வானின்றி அமையாது ஒழுக்கு என்றான் வள்ளுவன். நீர் இல்லைனா உலகத்தில் ஒழுக்கம் கெட்டு போய்விடும். நீராதாரத்தை உற்பத்தி செய்து நீர்வழி ஆதாரத்தை பெருக்கி பொருளாதாரம் உயர எவன் பாடுபடுகின்றானோ அவன் கடவுளாக வணங்கத்தக்கவன். அதைத்தான் அதன் நன்றி செலுத்தும் விதமாக இன்றைக்கும் மதுரை, தேனி மாவட்டத்தில் பிறக்கக்கூடிய குழந்தைகளுக்கு வெண்ணியப்பன், வெண்ணித்துறை, வெண்ணியம்மாள் என்று பெயர் வைக்கிறார்கள். நன்றிக்கடன் செலுத்துகிறார்கள். எவன் ஒருவன் நீராதாரத்தை உற்பத்தி செய்து பொருளாதாரம் உயர பாடுபடுகிறானோ அவன் கடவுளாக வணங்கத்தக்கவன் என்று இன்றும் மக்கள் நிரூபித்து கொண்டிருக்கிறார்கள். இதை அவ்வை எந்த காலத்தில் எப்படி சிந்தித்து எப்படி நமக்கெல்லாம் அறிவுரை சொல்லியிருக்கிறார் பார்த்தீங்களா? அடுத்ததாக எல்லாருக்கும் தெரிந்த ஒரு கதை, அவ்வையினுடைய நேர்மையை பிரதிபலிக்கக்கூடிய ஒரு கதை. எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். அவ்வை ஒரு காட்டு வழியாக வர்றாங்க, தாழாத பசி, ஒரு நாவல் மரத்தடியில் உட்காருகிறார். அந்த மரத்தில் மாடு மேய்க்கும் சிறுவன் ஒருவன் அவ்வையை பார்த்து, ரொம்ப பசிக்குதா பாட்டின்னு கேட்குறான். ரொம்ப பசியில் இருக்கிறவங்க, பசியில் இருப்பவர்களுக்கு தான் பசியின் கொடுமை தெரியும். மானம், குலம், கல்வி, மக்கள், சுற்றம், உதவி, நட்பு, தாழாண்மை, வன்மை,
தேனின் கசிவு வந்த சொல்லியர்வாள் காமுறுதல் ஆகிய 10ம் பசிவந்திட பறந்து போகும் என்கிறாள் அவ்வை. பசி வந்தா நட்பு போயிடும், உறவு போயிடும், பெரிய வள்ளலாக இருப்பான், அது போயிடும். நல்ல அழகான காதலி வந்து தொட்டா கூட அவள் முகத்தை பார்க்க தோன்றாது. பசி அவ்வளவு கொடுமையானது. மிகுந்த பசியில் இருக்கிறாள். ஒரு சிறுவன் சாப்பிடுகிறாயா என்று கேட்கிறான். உடனே சம்மதிக்கிறாள். சரி, நாவல் பழம் போடுகிறேன், சாப்பிடுகிறாயா? சாப்பிட்றேன். அடுத்தது தான் நுட்பமான கேள்வி கேட்கிறான். சுட்ட பழம் வேணுமா, சுடாத பழம் வேண்டுமா? நடுங்கி போகிறாள் அவ்வை. நாவல் பழத்தை சுட்டு சாப்பிட்டதாக இதுவரை கேள்விப்பட்டதும் கிடையாது, தானும் சாப்பிட்டதும் கிடையாது. ஆனால் மரத்தில் மேலே இருக்கிறவன் நாவல் பழம் சுடும்னு சொல்கிறான். நமக்கு தெரியாது. மிகுந்த அறிவாளிகள் தங்களுக்கு தெரியாத ஒரு விஷயத்தை தெரியாதுன்னு சொல்ல மாட்டாங்க. ஆனால் அவ்வை ஒரு நுட்பமாக யோசிக்கிறா பாருங்க. சுட்ட பழம் வேணுமா, சுடாத பழம் வேணுமான்னு கேட்குறான். நமக்கு சுடாத பழம்னா என்னன்னு தெரியாது. ஆனால் சுட்ட பழம் எதுன்னு தெரியாது. ஆனால் சுட்ட பழம் எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்காமல் போகக்கூடாது. அது அதை விட கேவலம். எனவே சுட்டப்பழம் போடுன்னு கேட்குறான். சுட்டப்பழம் போடுன்னு சொன்னால் அவன் போடுவான். சுட்டப்பழம் எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம். உழுப்புகிறான். மணலில் வந்து விழுகிறது. எடுத்து ஊதுகிறாள். மேலேருந்து சிறுவன் கேட்குறான், என்ன பாட்டி, பழம் ரொம்ப சுடுதா? திடுக்கிட்டு உடலெல்லாம் நடுங்கி போகிறாள் அவ்வை. எப்படி என்று இந்த காட்சியை பதிவு செய்கிறாள், பாடலாக்குகிறாள் அவ்வை. கருங்காலி கட்டைக்கு நானா கோடாளி, இருங்கதலி தண்டுக்கு நாடும். எத்தனை சபைகளில் எத்தனை பெரிய புலவர்களை தன்னுடைய புலமையால் ஆட்டி படைத்தவள். கருங்காலி கட்டை போன்ற புலவர்களை எல்லாம் கோடாரி மாதிரி பிளந்தவள். அவள் பாடலில் பதிவு செய்கிறாள். கருங்காலி கட்டைக்கு நானா கோடாளி, இருங்கதலி தண்டுக்கு நானும். எல்லா கருங்காலி கட்டையும் பிறந்துடும். ஆனால் அது வாழைத்தண்டை போட்டு வெட்டினோம்னா வாழைத்தண்டு வளைந்து கொடுக்கக்கூடிய தன்மை, சக்கு சக்குன்னு போகும். அப்படி அருங்கானில் காரெருமை மேய்க்கும் காளைக்கு தோற்றனனே. எல்லாரும் சொல்லுவாங்க முருகப்பெருமானிடம் அவ்வை தோற்றாள். ஆனால் அவ்வை சொல்கிறாள், இல்லை, நான் சாதாரண எருமை மேய்க்கும் சிறுவனிடம் தோற்று போனேன். எப்படி கருங்காலி கட்ட வாழைமட்டை கிட்ட தோற்ற மாதிரி இவ்வளவு பெரிய புலவர்களை எல்லாம் ஆட்டிப்படைத்த நான் ஒரு சாதாரண சிறுவனிடம் புலமையில் தோற்றுவிட்டேன் என்று நேர்மையை பதிவு செய்கிறார். நாம இருந்தால் என்ன செஞ்சுருப்போம்? அது ஒரு தனிமையான இடம், அங்கே 2 பேர் தான் இருக்கிறார்கள். நான் தான் மரத்தில் இருந்தேன். அந்த பையனுக்கு சுட்டப்பழம் வேணுமான்னு நான் கேட்டேன்னு தோசையை திருப்பி போட்டிருப்போம். அவ்வை நேர்மையை பதிவு செய்கிறார். அருங்கானில் காரெருமை மேய்க்கும் காளைக்கு தோற்றனே, கருங்காலி கட்டைக்கு நானா கோடாளி, இருங்கதலி தண்டுக்கு நானும், ஈரிரவு துஞ்சாது என் கண் என்று பதிவு செய்கிறார். இன்னும் 2 நாளைக்கு இதை நினச்சி எனக்கு தூக்கம் வராது என்று பதிவு செய்கிறார். எப்படிப்பட்ட புலமையில் சிறந்தவள்! தான் ஒரு சிறுவனிடம் தோற்றேன் என்பதை நேர்மையாக ஒத்துக்கொள்ளக்கூடிய நேர்மை திறம் அவ்வையிடம் இருந்திருக்கிறது. ஆகவே இறுதியாக ஒன்றை சொல்லி நிறைவு செய்யலாம் என்று இருக்கிறேன். அவ்வை பல்வேறு காலகட்டத்தில் பல்வேறு வகையான அவ்வைகள் வாழ்ந்து வந்திருக்கிறார்கள் என்று வரலாற்று ஆராய்ச்சியாளர்கள் சொல்வார்கள். ஆராய்ச்சிக்குள்ளெல்லாம் நாம் செல்ல வேண்டாம். அவ்வை சொன்ன கருத்துக்கள் நம் வாழ்க்கையை எப்படி மேம்படுத்துகிறது என்று புரிந்து கொண்டு அந்த கருத்துக்களை எல்லாம் எடுத்துக்கொண்டு நம்முடைய வாழ்வை செம்மையாக்குவோம், செழுமையாக்க பயன்படுத்திக் கொள்வோம் என்று சொல்லி, அவ்வை சொன்ன அத்தனையும் அறக்கருத்துக்களே என்றாலும் சரியே, அறக்கருத்துக்கள் சொன்ன அத்தனை பேரும் அவ்வையே என்று ஏற்றுக்கொண்டாலும் அதுவும் சரியே என்று சொல்லி, நல்ல வாய்ப்புக்கு நன்றி சொல்லி, அன்றிலிருந்த தாமரை மலரென வீற்றிருந்து கேட்ட உங்கள் அனைவரது பொன்னார் மலரடிகளையும் பணிந்து வணங்கி இந்த அளவிலே நிறைவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம்.